இன்றைக்கி போண்டா சுட போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து பஜ்ஜி போண்டா மாவு இருக்குதுல்ல, அதை வந்து கொஞ்சம் மட்டும்தான் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எவ்வளோ மாவு 1 கப்பு இருந்தது, அதுக்கு 1 கப்பு இன்னொரு கப்பு வந்து இந்த கப்பில் வந்து 1 கப்பு இருந்தது. நான் வந்து இதில் இன்னொரு கப்பு மாவு போட்டு கோதுமை மாவு கலந்து கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் வந்து சோடா போட்டு வெங்காயம் இருக்குதுல்ல, வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி இவ்வளோ ஒரு கைப்பிடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். உனி வந்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பார்த்தா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா எண்ணெய் காயிட்டு பார்க்கலாம். இப்போ போட்டுடலாம். இப்போ போட்டு எடுத்துடலாம். கீழ் வை. இந்த மாதிரி சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இது எதுக்குறா இங்கே கொண்டு வைக்கிறா? இது சிமெண்ட்டு ஜாரை சிமெண்ட்டை தூக்கிட்டு வந்து ஊக்க முடியாமல் எடுத்து விடணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பிடலாம். எடுத்துடலாம். கொஞ்சம் இலகுன மாதிரி போடுறேன். கெட்டியாக போட்டால் ஒரு மாதிரி தோணுது.
2 விதமாகவும் போடுறேன். இது வேணால் அடுப்பு வந்து இதில் வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். அங்க இருக்குது போ. ஃபேன் ஆட்டுன்னு போட்டு கொண்டு வந்து வச்சான். எடுத்துடலாம், வெந்துருச்சு. முதல் போட்டது கொஞ்சம் கெட்டியாக இருந்தது, இப்போ போட்டது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இப்படி இருக்கும்போது இப்படி தள்ளி விட்டிங்கன்னா, மைகேதியை வச்சு இப்படி தள்ளி விட்டிங்கன்னா நல்லா இதாக செட் ஆயிரும். நல்லா வடிட்டோம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் வடித்ததுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இந்த கோதுமை மாவில் போட்டுற மாதிரியே தெரியாது, நம்ம பஜ்ஜி போண்டா மாவில் போட்ட மாதிரி தான் தெரியும். நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக்